விரும்பலையா? ஆமா, நானும் ஒன்னதுன்னு பாத்துட்டு இருக்கேன். சாப்பிடுங்க தூங்குங்கன்னு ஆர்டர் போட்டுட்டே இருக்கிய. என்ன என்ன குழந்தை நினைச்சிய? என்னைக்குமே எனக்கு குழந்தைதான். அப்படியா? ஆமா, என்னை பத்தி உனக்கு எந்த வருத்தமும் இல்லையா? இது வரைக்கும் இல்ல, இன்னைக்குதான் ஆரம்பிச்சிருக்கு. ஏ? நீங்க வந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நீ நல்லா இருக்கியா, சந்தோஷமா இருக்கியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. அதெல்லாம் மாமூலாச்சே, நீ எதிர்பார்க்க மாட்டேன்னு நினைச்சேன். நான் அதை பத்தி கவலைப்படலங்க. நீ சாப்பிட்டியான்னு கேட்கல, அதை சொல்றியா? அதை பத்தியும் இல்ல. நம்ம கல்யாணத்தை பத்தி பேசல, அதான் அதான். அதை நான் என்னைக்கோ மறந்துட்டேன். இப்ப அந்த கவலை கூட இல்ல. அப்ப என்னதான் உன் மனசுல இருக்கு, சொல்லி தொலைய. என் பாட்டை கேட்க நீங்க விரும்பலையே. எவ்வளவு கோவப்பட்டீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க ஒருத்தர் எனக்கு போதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க யாரு என்னன்னு தெரிஞ்ச அப்புறம் கூட நான் உங்களை வெறுக்கல. இதுக்கெல்லாம் காரணம் என் குரலை நீங்க நேசிச்ச விதம்தான். இன்னைக்கு என் பாட்டு உங்களுக்கு பிடிக்கல. சில சமயங்கள்ல நம்ம குழந்தைகளை அடிக்கிறோம், கடவுளை திட்டுறோம், பெத்த அம்மா அப்பாவை கூட கோச்சிக்கிறோம். ஏன்? அந்தந்த நேரத்துல நமக்கு இருக்கிற மனநிலை தான் காரணம். என் அதிர்ஷ்டம் அவ்வளவுதான். உங்களை தேடி போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. இந்த நிலைமையில நீங்க எப்படி தப்பிக்க முடியும்? முடிஞ்சா தப்பிக்கிறேன், இல்ல எப்படி எப்படி இருக்கோ அப்படி ஆகட்டும். மறுபடியும் எப்போ வருவீங்க? இத பாரு, உயிரோட இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் கட்டாயம் ஒண்ணு பார்க்க வருவேன். இன்னும் தூங்கலையா? என்ன பாக்குற? இன்னும் எவ்வளவு நேரம் நான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்க போறேன்? ஒவ்வொரு சத்தமும் எனக்கு பயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. யார் வர்றாங்களோன்னு. நீங்க எப்படி இங்கிருந்து போக வேண்டியிருக்கும், அது எப்போன்னு நினைச்சு பயந்துகிட்டு இருக்கேன். நீங்க போற வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன் அழறீங்க? ஒண்ணும் இல்லை. என்கிட்ட சொல்லக்கூடாதா? பேசுங்க. இன்னும் நாம எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்க போறோம்? பேச மாட்டீங்களா? ப்ளீஸ், நீ போய் தூங்க அர்ச்சனா. போய் தூங்க.